ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, உண்மை கசக்கும், ஆனால் வாழ்வில் பின்னாளில் அது மிகவும் ஒரு சுவைக்குரிய இனிப்புக்குரிய ஒரு பொருளாக இருக்கும். ஏனென்றால் கடவுள் உண்மையாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 7வது வாரத்தின் புதன்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலினுடைய பிரிவு உபச்சார விழாவை நாம் கவனிக்கிறோம். அந்த மக்களோடு பணி செய்து அந்த மக்களுக்கு தான் தெரிந்தவற்றை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். தான் அறிந்த கடவுளை அவர்களுக்கு காண்பித்தார். 3 வருட காலமாக அந்த மக்களை கண்ணும் கருத்துமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வழிநடத்தினார். அப்பொழுது அவர்களிடமிருந்து பிரிய போகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான்: 3 வருடமாக நான் உங்களை கண்ணீரோடு கடவுளுடைய வல்லமையான வார்த்தைகளால் காப்பாற்றினேன். நான் சென்ற பிறகு இந்த மந்தைக்குள் கொடூரமான ஆடுகள் வரும், உங்களை சிதறடிக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் கடவுளிடம் உங்களுடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் எனக்காக இதுவரை எதையும் கேட்டது கிடையாது, என்னோடு இருந்தவர்களுக்காகத்தான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படியே வாழுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை கேட்கிறார். பவுலுடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் அனைவரும் கதறி அழுகிறார்கள். ஆனாலும் இறுதியிலே முழந்தால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அங்கிருந்து கலைவதாக முதல் வாசகம் கூறுகிறது. கிறிஸ்து மிக பிரியமானவர்களை, கடவுளுக்காக நாம் பணி செய்கின்ற பொழுது, கடவுளுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது, அந்த வாழ்வினுடைய முழுமையான பொருளை கடவுளே வழிநடத்துவார். அவர் சார்பாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம் சார்பாக அவர் இருந்து நம்மை வழிநடத்துவார். பவுலை அவர் இறுதி வரை உடனிருந்து வழிநடத்தினார். பவுல் அந்த மக்களிடம் கூறிய இறுதி வார்த்தை தான்: என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று. கடவுளுக்காக நாம் செய்கின்ற பணியிலே எத்தனையோ இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வரலாம். அதிலே ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவார். இதுதான் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணையை அண்ணார்ந்து பார்த்து தந்தையிடம் வேண்டுகிறார்: தந்தையே, நான் இந்த உலகிலிருந்து உம்மிடம் வருகிறேன். ஆனால் இவர்கள் இந்த உலகில் இருப்பார்கள். இவர்களை இந்த உலகிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை. இந்த உலகில் இருக்கிற தீயோரிடமிருந்து இவர்களை காத்தரல் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் எவ்வாறு ஒன்றாக இருந்தோமோ அதுபோல இவர்களும் நம்மோடு இணைந்து இருக்க நீர் ஆசரை கொடும் என்று நமக்காக இயேசு கிறிஸ்து மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மை, அவரே கடவுள். அந்த உண்மையை உறக்க சொல்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு முறை உண்மை என்பது உடைந்து போய்விட்டால் எத்தனை முறை அதை ஒட்ட வைத்தாலும் அதற்கு மதிப்பு கிடையாது. ஏனென்றால் அது ஒரு கண்ணாடி போல. ஒரு முறை பொய் சொல்லி உங்கள் உறவை நீங்கள் உடைத்து கொண்டீர்கள் என்றால் அது மீண்டுமாக ஒட்டுவது என்பது மிகவும் கடினம். அதனால் இயேசு கிறிஸ்து என்ற உண்மையிலே நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். சாத்தான் என்கின்ற பொய்யிலே நாம் மாட்டிக்கொள்ளாமல், சாத்தான் என்கின்ற அவமானத்திற்குள் நாம் நுழையாமல், இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடுவதிலே நாம் அவரிலே வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து தருவாராக. ஆமேன்.